கரெக்டாக வர வச்சுருக்காங்க. சில விஷயத்த எனக்காகவே அவங்க நடத்துன மாதிரியே இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ. வணக்கம். அருள்மிகு மாசாணி தாயை பார்க்க வந்தேங்க. அப்பப்பா என்ன ஒரு எனர்ஜி கிடச்சது தெரியும். உள்ளே போனோன்னே அப்படி ஒரு வைப்புங்க. இது வரைக்கும் 2-3 டைம் நான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கோயில் இது. இந்த பக்கம் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பழனி எங்கே வந்தாலுமே இங்கே ஒரு விசிட்டை போட்டுறது. இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒன்று நடந்துச்சுங்க. எனக்கு உள்ள ஒரு ஃபீல், அதாவது சொல்லவே முடியாது. சொன்னால் யாருக்குமே புரியாது. பார்க்குறவங்க, நான் பேசுகிறத பார்க்குறவங்களுக்குலாம் சினிமாட்டிக்கே கூட இருக்கலாம். கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தது. வேற லெவல் ஒரு ஃபீலு. வேகமாக ஒரு காற்று அடிச்சுது. என்னமோ மாசாணி தாய் எனக்கு அருள் புரிஞ்சுட்டாங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுற அளவுக்கு நடந்ததுங்க. இந்த பக்கம் வரீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், இந்த கோயில் கண்டே தீரணும். நீங்கள் அவ்வளோ சூப்பரான கோயில், அழகான கோயில், சக்தி வாய்ந்த அம்மன். அவ்வளோ அழகாக இருக்காங்க தாய் பார்க்கறதுக்கு. மாசாணி தாயை நம்ம மறக்கவே முடியாது. இன்னைக்கு கரெக்டாக பிளான் பண்ணி அவங்க என்னை வர வச்ச மாதிரி இருந்ததுங்க. வந்து இங்கே சுற்றி போட்டாச்சு, சாமியை கும்பிட்டாச்சு. உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கேன். நிச்சயமாக எல்லாருக்கும் எல்லாமே நல்லதே நடக்கும். ஒன்று நம்பிக்கை மட்டும் வேணும். நம்பிக்கை மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் எதை வேணாலும் சாதிக்க முடியும். மாசாணி தாய்க்கு வந்து ஒரு பெரிய நன்றி தான் இந்த இடத்துல